அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி நீங்கள் சமையல் அட்டகாசம் பதில் பார்க்குறது வந்து ஒரு பேன் கேக்கு. இது வந்து அடிக்கடி நான் செய்கிறது, வாரம் ஒரு நாள் எப்படின்னாலும் எனக்கு வந்து இந்த டிஃபன் வந்துடும். இது வந்து மல்டிகிரெயின் ஆட்டில் தான் பண்ணியிருக்கேன். இந்த பல விதமாக பண்ணலாம். நான் ஒன் பை ஒன் போஸ்ட் பண்ணுறேன். சுலபமாக செய்யக்கூடியது தான். டிஃபன் வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்ய யாராவது வெளியிலேருந்து வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு விதமாக பண்ணுவேன். நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2 முட்டை போட்டிருக்கேன், கொஞ்சமாக மில்க் போட்டிருக்கேன், ப்ரௌன் சுகர் சேர்த்து நான் அடிக்கிறேன், நல்லா அடிக்கிறேன். இந்த பேன் கேக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் கொஞ்சோண்டு வந்து நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் எப்போதுமே போடுவேன். பட் இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ன்றதுனால சாக்லேட் எசன்ஸ் போட்டேன். நான் கொஞ்சமாக கோகோ பவுடரும் போட்டுக்கலாம். இது மல்டிகிரெயின் ஆட்டா தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சுகர் தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுங்க. ஒரு கப்புக்கு வந்து 3/4 கப் சுகர் போடலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா மேலே சாக்லேட் சிரப்லாம் ஊற்றுறதுனால. நல்லா விஸ்க் வச்சு அடிங்க. அப்படி இல்லைனா இதில் கூட மிக்ஸியில் கூட ஒரு அடி அடிச்சிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க தான் வந்து நிறைய எனக்கு வந்து ஹிஜாப் கான்டெஸ்ட்டில் வந்து நான் பேசி தான் அவன் சொல்லிட்டு லாஸ்ட் போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஈதிலலாம் பேசினாங்க. இடையிலையும் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க வச்சிங்களேன். நான் இன்னும் போஸ்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணுறேன். அதனால் நான் வந்து சரி சின்னதாக ஒரு கிட்ஸ் பார்ட்டி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒன்றா செய்ய ஆரம்பித்தேன். தான் ஒன் பேன் கேக்கு நூடுல்ஸுன்ட்டு ஆரம்பித்தேன். என்னென்ன செஞ்சேன்னு பாருங்கள். நான் வந்து கடல் பாசியும் பண்ணியிருந்தேன். கடல் பாசி வந்து நான் இங்கே காமிக்கலை, செஞ்சதை நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடல் பாசி அது பாருங்கள். இந்த பேன் கேக் என்னென்னாக்கா பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக ஊற்றலாம். அழகாக குட்டி குட்டியாக ஊற்றி வச்சிங்கனாக்கா ஒரு மீடியமாக வந்து லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிற பிள்ளைங்கனாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ரவுண்டாக சின்னதாக ஊற்றலாம். இதே இன்னும் கொஞ்சம் சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிங்கர் ஃபுட் மாதிரி நம்ம பண்ணலாம். அது லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். இது வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் பேன் கேக் மேலே பண்ணிட்டேன். நான் சாக்லேட் ஃப்ளேவர் எசன்ஸும் கொஞ்சம் கோகோ பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன். மேலே வந்து ஃபிஷ் சாஸ் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாம். எக்கச்சக்க வெரைட்டி நான் பண்ணியிருக்கேன். ப்ளாக்லலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கீழே லிங்க் தரேன் எல்லாமே உங்களுக்கு. இது வந்து முதல் பேன் கேக்குன்ட்டு எனக்கு வந்து மாஸ்டர் செஃப் அவார்டு கிடச்சது இதில் தான் எனக்கு 2014 நினைக்கிறேன். அது நான் பின்னாடி நான் பார்க்குறேன் அந்த போஸ்ட்டை. இது வந்து நான் வேறு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டி குட்டியாக அழகாக அப்படி ஊற்றிடலாம். சின்ன சின்னதாக அழகாக ஊற்றிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெலாம் கூட, இல்லை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை திடீர்னு பசி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு முட்டை, இது வந்து முட்டை போட்டு அடை போடுறது வந்து எங்கள் பெரியம்மா அம்மாவுடைய அக்கா வந்து அவங்க தான் பண்ணுவாங்க எப்பொழுதுமே. எங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. அப்போது தூரத்துலேருந்து வந்தாங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, பசியோடு வராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முட்டை அடை தான் காய்ச்சிருவாங்க. அதாவது கொஞ்சம் நல்ல வயிறு திம்முன்னு ஆகும். ஒரு அடை 2 அடை சாப்பிட்டாலும். இது வந்து எப்படின்னாக்கா ஒரு அரை டம்ளருக்கு ஒரு முட்டை போடணும். ரொம்ப ஹெவியாகிடும் தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இது வந்து குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட்டு அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை தயாரித்து கொடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் கீ தடவிங்க குழந்தைங்களுக்கு. சும்மா தட்டில் போட்டு வச்சாலே எடுத்துகிட்டு அப்படியே 1 by 1 எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சேர்க்குற மிக்சிங்கில் தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் போட்டு குட்டி குட்டியாக போட்டு, ஆனால் இது வந்து ரொம்ப தீயின் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. சீக்கிரம் கரைஞ்சிடும். சின்னதுன்றதுனால டக்குன்னு திருப்பி போட்டுவிடுங்க உடனே. குட்டி குட்டி அழகாக இருக்குது பார்த்திங்களா, பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நான் கடல் பாசி தான் பண்ணேன் பசங்களுக்கு, ரோஸ் மில்க் கடல் பாசி. அடுத்து வந்து நூடுல்ஸு பேன் கேக்கு கடல் பாசி எல்லாம் பண்ணியிருந்தேன். இது வெஜிடபிள் நூடுல்ஸ் தான். நம்ம பெரிய ஆளுங்களுக்கு வந்து பெருசாக ஊற்றிக்கலாம். அது அப்புறம் கார்ன் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இந்த மாதிரி 2 சாப்பிட்டா போதும். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது கூட நீங்கள் இந்த மாதிரி 2 அவசரத்துக்கு இந்த மாதிரி 2 சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஜெல்லி பண்ணியிருந்தேன், க்ரீன் ஜெல்லி, இந்த லெமன் ஜெல்லி மாதிரி. அப்புறம் வந்து பசங்களே தான் கட் பண்ண சொன்னேன் அந்த கடல் பாசியை. आप एक करो ये अफसा मज़ा आ गया ना, काटने के मज़ा आ गया. इधर जल्दी आ जाओ, काटो काटो काटो.
वेट कहाँ यहाँ कहाँ शेप नहीं है वहाँ रखो अहमद को सेंटर में ओके उनका दो இந்த பிள்ளைங்களாம் வந்து கேக் பண்ணாங்க யுஏ ஜெல்லி பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களாம் வந்து போன நோம்புலேருந்து வந்து கிஃப்ட் கிடைக்கணுன்றதுனால பசங்களாம் நிறைய கிஃப்ட் கொடுத்தேன் நோம்பு போஸ்ட்டில் பாருங்கள் ஹிஜாப் கான்டெஸ்ட்டுக்காக நாங்களும் கலந்துப்போன்னு சொல்லிட்டு ஹிஜாப் கான்டெஸ்ட்டு அந்த மாதிரி குக்கிங் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கும் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டு இது பண்ணி வாங்கி கொடுத்தேன் நான் அதுக்கப்புறம் சின்னதாக அவங்களாம் நிறைய என்னுடைய இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால என்னுடைய சின்னதாக வந்து வீடியோவில் அதனால் அவங்க வந்து நான் வந்து ரொம்ப சின்ன கிட்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சேன் அதுதான் இது எல்லாம் முடிஞ்சது பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சபிக்க பராபர் ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தேன் அது கீழே லிங்க் தரேன் அந்த சாண்ட்விச் லிங்க்கு அதை பற்றி தான் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்குது पूरा पिंक है येलो हाँ बोलो माला share, comment, like, share, comment. Bye.